வணக்கம். அடையாளம் காக்கும் ஆயுதம் தமிழ். எங்களுக்கு எழும்பின கேள்விகள் சில நேரம் உங்களுக்கும் எழும்பலாம். இதை கவனத்துடன் கேட்டுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் எல்லோரும் வெளிநாட்டில் வாழ்கிறோம். இங்கே பிரெஞ்சு, ஆங்கிலம் எல்லாம் முக்கியம். அப்படியானால் தமிழ் எதற்கு? தமிழ் எதற்கென்று கேட்கிறாயா? தமிழ் ஒரு மொழி மட்டுமில்ல, அது நம் அடையாளம். அடையாளமா? எப்படி? உலகம் நீ யார் என்று கேட்டால் நான் தமிழன் என்று சொல்ல வைக்கும் சக்திதான் தமிழ். தமிழ் எவ்வளவு பழமையானது? தமிழ் உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்டதுதான் தமிழ். தமிழில் என்ன சிறப்பு? தமிழ் மட்டும்தான். இலக்கியம், இசை, கவிதை எல்லாவற்றிலும் செழித்து நிற்கும் மொழிதான் நம் மொழி தமிழ். நாம் இங்கே வளரும் போது தமிழை மறந்து விடுவோமே. நாம் பேசினால்தான் தமிழ் வாழும், நாம் மறந்தால் தமிழ் மங்கும். அப்படியானால் தமிழை எப்படி காப்பது? வீட்டில் தமிழ் பேசு, தமிழ் படி, தமிழ் எழுது. உன் பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடு, அப்பொழுதுதான் தமிழ் பழகும். நாம் வெளிநாட்டில் வாழ்கிறோம். இங்கே தமிழ் பேசுவது கொஞ்சம் கஷ்டம்தானே? ஆமாம், கஷ்டம்தான். ஆனா முடியாண்டு சொல்லி இல்லை. நண்பர்களுடன் நாம் பெரும்பாலும் பிரெஞ்சு பேசுகிறோம். அப்போ தமிழ் எப்படி பழகும்? நண்பர்களுடன் கூட கொஞ்சம் தமிழ் பேசலாம். ஒரு வார்த்தை கூட பேசினால் அது ஒரு நல்ல ஆரம்பம். இன்று ஒரு வார்த்தை, நாளை ஒரு வாக்கியம். தமிழ் கற்றுக்கொண்டால் என்ன பயன்? தமிழ் கற்றுக்கொண்டால் நம் பாரம்பரியம் தெரியும், நம் கலாச்சாரம் புரியும். இப்பொழுது எனக்கு புரிகிறது, தமிழ் பேசுவது ஒரு பெருமை. ஆம், நாம் எங்கே சென்றாலும் தமிழ் நம்முடன் இருக்க வேண்டும். நாம் தமிழ் பேசாமல் இருந்தால் என்ன? அப்போ நம் மொழி மட்டுமில்ல, நம் அடையாளமும் மங்க ஆரம்பிக்கும். அப்படியானால் நம்ம தான் தமிழின் எதிர்காலம் இருக்கிறதா? ஆம், நம்ம கையில் தான் தமிழின் எதிர்காலம் இருக்கு. நாம் காப்போம் என்றால் தமிழ் வாழும். தமிழ் யாருடையது? ஒவ்வொரு தமிழனுடையதும் தான் தமிழ். அப்படின்னா நாம் இன்று முதல் தமிழ் பேச ஆரம்பிக்கலாமா? இன்று மட்டுமில்ல, இனிமேலும் என்றும். தமிழ் நம் உயிர், தமிழ் நம் உயிர், தமிழ் நம் உயிர். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க. தமிழை பேசுவோம், அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுப்போம். நன்றி.